أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை மஸ்ஜிதை பற்றி முழுமையாக பேசியிருந்தோம். மஸ்ஜித் என்ற வார்த்தை உங்களுக்கு மேற்கொண்டு இதை பற்றி நல்ல அர்த்தம் விளக்கம் கிடைத்திருக்கின்றதா? உங்களுக்கு மஸ்ஜித் என்பது எதை குறிக்கின்றது என்பதை பற்றி உங்களுக்கு மேலும் விளக்கம் அடைந்தீர்களா? இப்போ குர்ஆனை எடுத்துக்கொண்டோம். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொண்டோம். இன்னும் அதை நாம் உண்மைப்படுத்தாமல் வெறுமனே ஏற்றுக்கொண்டுதான் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இந்த குர்ஆனை என்ன செய்ய வேண்டும், முதலில் செய்யக்கூடிய காரியம் என்ன, எந்த காரியத்தை நாம் செய்தால் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கின்றீர்களா? இப்பொழுது இதில் கூறப்பட்டிருக்கும் அல்லாஹ் என்பதுதான் உங்களுடைய ரப் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ரப் என்பதற்கு இறைவன் என்று போற்றிருக்கின்றார்கள். பரவாயில்லை. அந்த இறைவன் என்பது என்ன? இறைவன் இந்த வார்த்தையின் பொருள், அர்த்தம், இதை பற்றிய முழு விவரம் என்ன? தெய்வம் என்று சொல்லுங்கள், கடவுள் என்று சொல்லுங்கள், ஒரே விஷயத்தை தான் உங்களுக்கு பேராக வந்திருக்குது. ஒரு விஷயத்தை தான் பல வார்த்தைகளை கொண்டு உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. கடவுள் என்றாலும், இறைவன் என்றாலும், தெய்வம் என்றாலும், ஆண்டவன் என்றாலும், இலாஹி என்றாலும், பகவான் என்றாலும், காட் என்றாலும் எல்லாம் ஒரே விஷயத்தான் குறிக்குது. இத்தனை வார்த்தைகளுக்கு யாராவது ஒருவர் எந்த வார்த்தைக்காவது முழு விவரமும் அர்த்தமும் இதுவரை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்களா? இது என்ன என்று சொல்ல முடியுமா உங்களுக்கு? கடவுள் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இறைவன் அர்த்தம் என்ன? இது தெரியாமல் இந்த விஷயத்திற்கு நாம் முதலில் முயற்சி செய்து இதை புரியாமல் இந்த குர்ஆனை ஓதுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த சொல்லப்பட்ட அல்லாஹ் அது ஒரு விஷயம். ரப், கடவுள், தெய்வம், இது ஒரு விஷயம். இந்த கடவுள் என்ற விஷயத்திற்கு, இறைவன் என்ற விஷயத்திற்கு உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கு, நேம்ஸ் இருக்குது. வரிசையாக நேம்ஸ் வச்சுக்கிறீங்க.
அல்லான்னு வச்சிருக்கிறீங்க, ஜீசஸ் வச்சிருக்கிறீங்க, சிவன் வச்சிருக்கிறீங்க, புத்தன் வச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி பல பெயர்களை வைத்திருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை, எந்த விஷயத்தை? கடவுள் என்ற விஷயத்தை முழுமையாக அறிந்து கொண்டவன். நீங்கள் வைத்திருக்கும் நேம்ஸ், வரிசைக்கு பேர் வச்சுக்கிறீங்கல்ல, எந்த பெயரை கொண்டு அந்த இறைவனிடம் பொருத்துவீர்கள்? இதுக்கு தகுந்த ஆளு இவன் தான். இந்த கடவுள் என்ற விஷயம் நீங்க புரிந்த பிறகு இந்த கடவுளுக்கு பொருத்தமான ஆள் இவன்தான், இவன்தான், இவன்தான் என்று நீங்கள் பொருத்த வேண்டும். அதில் நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும், நிரூபிக்க வேண்டும். இவன்தான் இதற்கு தோதான ஆள். இந்த கடவுள், தெய்வம், இறைவன் சொல்றீங்கல்ல, இது எதை குறிக்கின்றது? எந்த விஷயத்தை குறிக்கின்றது? இது எல்லாம் பேசுறீங்கல்ல, கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்ன, ஆண்டவன்டா என்ன, பகவான்டா என்ன, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? மனிதர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் இந்த வார்த்தையின் மூலம்? சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தையை என்ன விதத்தில் புரிந்து கொண்டீர்கள்? இன்று வரை யாரும் சொன்னது கிடையாது, இதுக்கு அர்த்தம் சொன்னது கிடையாது. எதற்கு? இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமும் தெரியாது. ஒரு தெரியாத விஷயத்தை தெரிந்த மாதிரி பொய்யாக இன்று உலக மக்கள் அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இப்ப தெரியல, சொல்ல முடியலையே. ரப்பு என்ன? ரப்புன்னா என்ன? நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல, இறைவன் சொல்றாதீங்க, அர்த்தம். இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒண்ணுமே தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல், புரிந்தது போல், எல்லாவற்றையும் அறிந்தது போல் உலக மக்கள் அனைவரும் தன் தன் மதத்தை பற்றி, தன்னுடைய ஜாதிகளை பற்றி, தன்னுடைய ரெலிஜன் இவைகளை பற்றி, தன்னுடைய சமயங்கள் இவை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்லுவதை ஒழுங்காக கேட்டுக்கொள்ளுங்கள். இறைவன் இந்த விஷயத்திற்கு முதலில் நீங்கள் வர வேண்டும். என்ன, எதை குறிக்கின்ற, எந்த விஷயத்தை கொண்டுள்ளது இந்த இறைவன் என்ற வார்த்தை? நான் சொல்லுவது மிக ஆழமான விஷயம். அதை சீக்கிரத்தை நீ புரிந்து கொள்ளவே, எந்த மனிதனும் புரிந்து கொள்ள முடியாது, நானும் புரிந்து கொள்ள முடியாது. அது புரிந்தாலும் சொல்லவும் முடியாது. இந்த விஷயம் தெரியாம நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங் ஆரம்பத்திலே சொல்லிட்டு அல்லாஹ், நீங்க வச்சுக்க நேம்ஸ், ஒரு செகண்ட் நேம் வச்சுக்கிறீங்கல்ல, அல்லாஹ், புத்தர், சிவன், இதே மாதிரி ஜீசஸ் பேர் வச்சிருக்கீங்க. இந்த பேரை பொருத்தமா, இந்த பேருக்கு பொருத்தமானவன் யார்? இந்த கடவுள் சொல்றீங்கள, இறைவன் சொல்றீங்கள, இந்த விஷயத்துக்கு பொருத்தமான இதிலே ஒருத்தன் இடத்தை நீங்க பொருத்தணும், போய் நிரூபிக்கணும். இதையும் நேம்ஸ் சொல்றீங்களா, இவன் தான் இறைவன், கடவுள். கடவுளுக்கு லாயக்கான ஆள் அல்லாஹ் தான், கடவுளுக்கு லாயக்கான ஆள் ஜீசஸ் தான் நிரூபிக்க. நீங்க அப்படி நிரூபிச்சாதான் நீங்க பொருத்த முடியும், எந்த கடவுள் என்ற வார்த்தைக்கு பொருத்த முடியும்.
2 விதங்களில் நீங்கள் பார்க்க வேண்டும். கடவுளுடைய நேம்ஸ் ஒன்று இருக்குது, கடவுளுக்கு பொருத்தமானவன் எவன். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஒன்றா சேர்த்தாதான், சந்தேகம் இல்லாமல் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஒழுங்காக தெரியும் உண்மையான இறைவன் இவன்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் சொல்லவில்லை இவன் தான் கடவுள், இவன் தான் இறைவன், இவன் தான் உண்மையான இவன் சொல்லலை, நான் சொல்லலை. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி சிந்தித்தால் புரிந்து கொள்வீர்கள். அவனே சொல்லிட்டான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹ் யாருன்னு இன்னைக்கு என்னன்னு தெரியாது, இது புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை, அது நிரூபிக்கவும் இல்லை. சொன்ன வார்த்தை இதுவரை நிரூபிக்கவில்லை. நிரூபிப்பதற்கு எந்த விதமான சிரத்தையும் எடுக்கவில்லை. மேலும் அவன்தான் உங்களுடைய இறைவன், ரப்புன்னு சொல்றான். அந்த ரப்பு என்ற விஷயம் என்ன காரணத்திற்காக ரப்பு தேவைப்படுகின்றது, ரப்பின் வேலை என்ன, ரப்பு எதையெல்லாம் அடக்கி வைத்திருக்கின்றான். அப்படி நீங்க வரும்பொழுது ரப்பு எப்படிப்பட்டவன் என்பது குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்ற ரப்பை பற்றி அதை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். அதை உண்மைப்படுத்தினால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டுபிடிச்ச ரப்புக்கு தாராளமாக நேரடியாக உங்கள் அல்லாஹ் வந்து அதை புரிந்து கொள்வான். நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். இப்பொழுது அந்த ரப்பை நீங்கள் நாபுதை பண்ண வேண்டும். இதற்கு தான் இப்பொழுது முக்கியத்துவம் நீ கொடுக்க வேண்டும். குர்ஆனை ஓதும் பொழுது ரப்புன்னு சொல்றாங்களே, அந்த ரப்பு என்ன, எதற்காக ரப்பு உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று நீங்க சொல்ல முடியுமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ எதற்காக ரப்பு தேவைப்படுகிறது? நீங்க என்ன பேசுனீங்க ரப்போட? ரப்பு என்ன உங்களோட பேசுனா? அவன்கிட்ட என்ன வாங்கினீங்க? நீங்க என்ன அவன்கிட்ட கொடுத்தீங்க? சொல்லுங்க பார்ப்போம். என்னைக்கா அவங்களுக்கு பேசியிருக்காங்கன்னா இதுன்னு இல்லை, எல்லா தெய்வங்களையும் எல்லா விதமான மக்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த கடவுளோ தெய்வமோ என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அவர்கள் அந்தந்த மக்களிடம் ஏதாவது பேசினார்களா? தன்னை யார் என்று காட்டினார்களா? ஏதாவது உதவி செய்தார்களா? சொல்லுங்க பார்ப்போம். என்னமாவது நீங்க கேட்டு அவன் தர்றேன்னு உங்க சொல்லியிருக்கிறானா? உங்களுடன் பேசியிருக்கின்றானா? சொல்லுங்கப்பா, உங்களுடன் பேசியிருக்கான் இதுவரை? எந்த மனிதனிடம் அவன் பேசுனது கிடையாது. நீங்க பேசுறதுக்கு உண்டான வகையில் நீ நடந்து கொள்ளவில்லை. அதனால சொன்ன இதுவரை புரிந்து கடவுளையும் புரிஞ்சுக்கல, அந்த கடவுள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அவனையும் புரிந்து கொள்ளவில்லை. இதனால் உங்களுக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை, எந்த பேச்சும் ஏற்படவில்லை. நீங்கள் தனியாக இருக்கின்றீர்கள், அவன் தனியாக இருக்கின்றான். யாரா நிறுவீங்க பார்ப்போம். எத்தனையோ உலகத்தை எத்தனையோ ஜாதிகள் மதங்கள் இருக்கின்றனப்பா. அந்தந்த மதத்தினர் நான் என் கடவுளை பேசினேன், என் கடவுள் இப்படிப்பட்டவர், எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்கிறானே, என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு, எந்த குறையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு, நான் கேட்டதை வந்துட்டு இருக்கிறாரு என்று சொல்லுங்க பார்ப்போம். யாராவது அல்ல நீங்களா சொல்லுங்க, நானா சொல்லுங்க. ஏன் பேசல? பேசுவேன்னு சொல்லியிருக்கிறான அந்த வார்த்தை கவனிச்சுங்க. பேசுறதுக்கு அவனை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு பேசுவான் அவன். அப்ப இதை பேசுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம், முதலில் நீங்கள் மஸ்ஜித் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜித் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரை மஸ்ஜித் என்பது பொருள் கிடையாது, அடையாளம் கிடையாது, கட்டடம் கிடையாது என்று ஏற்கனவே பார்த்து விட்டோம். அப்ப அந்த மஸ்ஜிதில் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மாதிரி நீங்க உங்க சிந்தனை வளர்க்க வேண்டும். இவ்வாறு இந்த விதத்தில் நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும்.
எப்பொழுது நாம் அல்லாஹ்வுடன் பேசுவது, நம்முடைய தேவைகளை எப்பொழுது நிறைவேற்றுவது, நமக்கு எந்த கஷ்டம் ஏற்படாமல் எப்படி பாதுகாத்துக் கொள்வது, வந்த கஷ்டங்களை எப்படி நாம் தள்ளுவது, வெளியே தள்ளுவது, வியாதியாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எப்படி அதை நீக்குவது, யார் நீக்குவார்கள்? சரி, இப்போ 6ல் 79 எடுங்க. 6ல் 79 எடுங்க. என்ன போல எடுத்துட்டீங்களா? இப்போ என்ன போடுறது? குல் அமர ரப்பி பில் கிஸ்தி. 629. 6ல் 29. 7ல் 29 எடுத்துக்கிறங்கப்பா. தப்பாக சொல்லிட்டேன், நினச்சிக்கிறேங்க. 7ல் 29. இப்போ படிங்க. அந்த ஆயத்தை நீங்கள் ஒழுங்காக ஓதி இருந்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் அதிலிருந்து எடுத்திருக்கலாம். மேலோட்டமாக தான் இன்னும் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை அந்த 729லேயே அடங்கி இருக்கின்றது. அந்த ஆயத்தை நீங்கள் டெவலப் பண்ணாலே போதும், எல்லா வித விஷயங்களையும் அடைந்து கொள்ளலாம், எந்த கவலையும் கிடையாது. இப்போ 729 படிங்க. குல் அமர ரப்பி பில் கிஸ்தின்னு ஆரம்பம் சொல்கிறோம். கூறுவீராக, அமர ரப்பி என் இறைவன் நீதத்தை, நீதியை கொண்டே ஏவியுள்ளான். இதனுடைய அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். அது போட்டிருக்குது, என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் புதுசாக விளக்கு கேட்கல. என்னுடைய இறைவன் நீதத்தை கொண்டே ஏவியுள்ளான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதில் அடங்கி இருக்க உண்மை விஷயம் என்ன? தமிழில் தான் போட்டு எல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய விஷயத்தை போட்டு, புதுசாக ஒன்றும் இல்லை. புரிந்து கொள்ள விதத்தில் தான் 4 வார்த்தை இருக்குது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா இதில்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் நீதத்திலேயே நடந்து கொள்ளணும்னு சொல்றான். நீதத்திலேயே நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நல்ல விளக்கம், நல்ல அர்த்தம், நல்ல ஒரு சிந்தனை, தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் மேலே, அதற்கு மேலான விஷயம் எதை கிடைக்குதா உங்களுக்கு? நான் எப்படி ஒரு வார்த்தையை ஒவ்வொரு விதத்தில் உயர்த்திக்கிட்டே போகணும், அர்த்தத்தை உயர்த்திக்கிட்டே போகணும் என்ற விஷயத்துக்கு நான் சொல்ல வர்றேன். இப்போ சிராய்ஸாக சொன்னாங்க 100% கரெக்ட். இப்போ அடுத்த 200%க்கு நீங்கள் வர்ணிப்போம். அதான் சொல்கிறவங்களுக்கு. இப்போ அடுத்த விஷயம் என்னம்மா, யாரும் சொல்லுங்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் யோசனை, நிறைய அர்த்தம் கிடைச்சு. என்ன, யாரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரும் சொல்ல முடியுமா? என் இறைவன் நீதத்தை கொண்டே ஏவியுள்ளான். உண்மையை கொண்டே ஏவியுள்ளான். உண்மை ஒரு விஷயம், அவன் உண்மையாளன், அவன் உண்மையை கொண்டே ஏவியுள்ளான். இப்போ 2வது அர்த்தம் தவறு கிடையாது. இப்போ ஏவியுள்ளான், அதுக்கு என்னப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏவியுள்ளான் அதாவது அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறது சொல்றான். ஒன்ஸ் அவன்
விஷயத்தை இறக்கி முடிச்சிட்டாண்டா எல்லோரும் அதை பின்பற்றி அதன்படி நடக்க வேண்டும். சரி, ஏவியுள்ளாண்டா அவன் கட்டளை, அவனுடைய கட்டளை இட்டிருக்கின்றான். அதை சொன்னீங்க. அவன் கட்டளை இட்டிருக்கின்றான். எப்படி கட்டளை இட்டிருக்கின்றான்? எந்த மாதிரி கட்டளை இட்டிருக்கின்றான்? அதான் முதல்ல சொன்னீங்க. சரி, இப்போ நபியே, நீ மக்களிடம் கூறுவீராக, என் இறைவன் நீதியை கொண்டே ஏவியுள்ளான். டோட்டலா முழுமையா 7 வானங்களையும் பூமியும் இடைப்பட்ட அனைத்து வஸ்துக்களையும் அனைத்து பொருட்களையும் மீதும் அவன் நீதியை கொண்டே ஏவியுள்ளான். ஏவியுள்ளான் என்றால் படைத்திருக்கின்றான். நீதியை கொண்டே படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்ட விதம் நீதியை கொண்டே படைத்திருக்கின்றான். வீணாக நாம் எதனையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் நீதிதான் நிலைத்து நிற்கும். அந்த நீதியின் அடிப்படையில் தான் வானங்களும் பூமியும் மற்ற பொருள்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவன் ஏவியுள்ளபடி, அவன் படைத்து இருக்கின்றபடி இவ்வாறு அவன் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றான். ஏவியுள்ளான். இதை கொண்டுதான் ஏவியுள்ளானே தவிர வேறு எந்த விஷயம் அது கிடையாது. நீதி, நீதி, நியாயம், உண்மை, இதற்கு உருவம் கிடையாது. நாம் இன்று வாழும் வாழ்க்கை அனைத்தை ஒவ்வொரு மனிதனையும் அவன் எதை கொண்டு ஏவியுள்ளானோ அது நம்மை முற்றிலும் கவனித்து கொண்டே இருக்கின்றது. நீ நீதியின்படி பேசுகின்றாயா, நடக்கின்றாயா என்பதை முற்றிலும் கவனித்தவனாகவே இருக்கின்றது அனைத்து படைப்புகளும். அந்த நீதிதான் மனிதன் அநியாயம் செய்யும் பொழுது நேராக அது உங்களை கவனிக்கின்றது. இப்பொழுது பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். பல வகையான உங்களுக்கு அழிவு ஏற்படுகின்றது. இந்த அழிவை அவன் நீதியை கொண்டே ஏவியுள்ளான். அந்த அழிவு நீதிக்கு புறம்பாக இவன் செயல்படுகின்றான். மனிதர்கள் செயல்படும் பொழுது அது தன்னுடைய வேலையை செய்கின்ற, என்ன செய்யலாம் என்று உடன் நீதியே வேலை செய்கின்றது. வானங்களும் பூமியும் நம்மை உற்று நோக்கியவர்களாகவே இருக்கின்றன. அவை வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் படைக்கவில்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கண்காணித்து கொண்டே வருகின்றது. அப்படியே நீங்கள் மீறும் பொழுது அது உடனே உங்களை தாக்க ஆரம்பிக்கின்றது. புயல் காற்றாகவோ, மழையாகவோ, வெள்ளமாகவோ, பூகம்பமாகவோ, வேறு எந்த விதமான விஷயத்தை கொண்டும் அது உங்களை தாக்க ஆரம்பிக்கின்றது, அழிக்க வருகின்றது. அது முற்றிலும் நீதத்தை கொண்டே செயல்படுகின்றது. அநியாயமாக உங்களை அழிக்க வரவில்லை. நீங்கள் செய்யும் பாவத்தின் காரணமாக
அதனால் பொறுக்க முடியவில்லை. ஏற்கனவே இறைவன் எல்லாவற்றிற்கும் கட்டளையிட்டு விட்டான். யார் யார் அநியாயம் பண்றாங்களோ கவனித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி கவனிக்க வரும் பொழுது, அந்த மனிதனை அழிக்க வரும் பொழுது ஆண்டவனே தடுக்கின்றான். சிறிது பொறுங்கள், அவன் நாளைக்கு திருந்தினாலும் திருந்து விடுவான், அவசரப்பட வேண்டாம், சிறு தள்ளி போடுங்கள், உங்கள் கோபத்தை அழிக்கும் விஷயத்தை தள்ளி போடுங்கள் என்று அல்லாஹ் தடுக்கின்றான். மனிதர்களை காப்பாற்றுகின்றான். இல்லாட்டி உங்களை அடிக்கிறதுக்காக தான் வானங்களும் பூமி எப்பொழுதும் 24 மணி தயாராக இருக்கின்றன. போகிற போக்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கு விரோதமான போக்கில் மனிதன் போய்கொண்டிருக்கின்றான். அதனால் பொறுக்க முடியவில்லை, அந்த படைப்புகளினால் பொறுக்க முடியவில்லை நம் மனிதன் செய்யும் அநியாயங்களை. இருப்பினும் தடுத்து கொண்டிருக்கின்றான் இறைவன் உங்களை காப்பாற்றுவதற்காக. உங்களை தடுத்து கொண்டிருக்கின்றான் மலக்கர் உங்களுக்காக கேட்கும் துவாவின் மூலமாக. இப்பேர் பெற்ற இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடன் என்று தன்னை சொல்லுகின்றான், நிரூபிக்கின்றான். இப்படியாக நீங்கள் இந்த அல்லாஹ்வை, இவன் எப்படிப்பட்டவன் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் தான் இவன்தான் இந்த ரப்பு, இறைவனுக்கு காட், இதற்கு தகுதியானவன் என்பதை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மற்ற எவரும் இறைவன் கிடையாது, இவன் தான் லாயக்கான ஆளு. இப்போ இந்த நீதிதான் கண்ணுக்கு தெரியாத நீதிதான். இந்த நீதியை கொண்டுதான் வானத்தையும் பூமியும் எல்லாம் பெயிண்ட் மாதிரி பூசி இருக்கிறான். ஃபுல்லாக நீதியை கொண்டே ஏவியுள்ளான். அனைத்து விஷயங்களும் நீதியை கொண்டே நிலைச்சு நிற்கிறது. உண்மையின் பக்கம் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. வானங்களும் பூமியும் இடைப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றன. இப்படி தஸ்பீஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை மனிதன் அடைய வேண்டும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க, அவைகள் எவ்வாறு தஸ்பீஹ் செய்கின்றன. சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் உள்ளவைகளும் பூமி உள்ளவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றன. இப்படியாக நாம் நம்முடைய செயலில் இறங்க வேண்டும். நீதத்தை முழுமையாக ஆட்கொண்டதின் காரணமாக எந்நேரம் தஸ்பீஹில் இருக்கின்றது படைப்புகள் எல்லாம். நாம் அதை பற்றி சிறிதும் கவனிக்காமல் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. எதை? தஸ்பீஹையே மறந்தாச்சு, என்னவென்றே தெரியாது. அதுக்காக சொன்ன முதல்ல இந்த மஸ்ஜிதில் இருக்கும் விஷயத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இதிலிருந்து இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவன் யார்? அல்லாஹ்னு சொல்றாங்க. அந்த அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொண்டு இவனை நீங்கள் சேர்க்கும் இடத்தில் சேர்க்க வேண்டும். இது இறைவன், கடவுள், தெய்வம் என்ற விஷயத்தை நீங்கள் சேர்க்கணும். பொருந்திருச்சுண்டா இவன் தான் கடவுள் என்று நீங்கள் இப்பொழுதுதான் நம்ப முடியும் அல்லாஹ்வை. இப்படியாக நீங்கள் இந்த இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் தான் இறைவன் என்பதை நீங்கள் நிரூபிக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு குர்ஆன் வேகமாக புரிய ஆரம்பித்துவிட்டது. இனி கஷ்டம் கிடையாது. ஏனென்றால் அவன்தான் உங்களுக்கு இந்த குர்ஆனை கற்றுத்தருவேன், ஓத கற்றுத்தருவேன், அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நான் தான் கற்றுத்தருவேன். நம்மீதே உள்ளது உங்களுக்கு இந்த குர்ஆனை விளக்கத்தை கற்றுத்தருவது நம்மீதே உள்ளது என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். உங்களுக்கு வழியை காட்டுவது
என்னை தவிர யாரும் கிடையாது, நம்மீதே உள்ளது என்றும் இன்ன அலைனா லல்ஹுதா என்றும் கூறுகின்றான். இவ்வளவு விஷயங்கள் அவன் உங்களுக்கு கற்றுத்தருவேன் சொல்லித்தருவேன் என்று சொன்ன பிறகு இன்னும் அவனை பேசாமலும் அவன் யார் என்று புரிந்து கொள்ளாமலும் அவன் இருக்கிறானா இல்லை என்று என்றுமே தெரியாத விதத்தில் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே குல் அமர் ரப்பி பில் கிஸ்த், உன்னைய சுற்றி மனிதனே, உன்னைய சுற்றி நியாயம் அப்படியே சுற்றி இருக்கணும். சுற்றி எப்படி காற்று எப்படி சுற்றி நின்றுட்டு எப்போதும் இருக்குதோ அதே போல் நியாயம் நீதி உன்னை சுற்றி நிறைஞ்சிருக்குது. ஆனால் அந்த நியாயத்துக்கும் நீதிக்கும் விரோதமாக உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் நீ என்னை பற்றி, இந்த அல்லாஹை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு நாட்டமும் ஆசையும் இல்லாமல் இருக்கின்றாய். இந்த மஸ்ஜிதில் இருப்பவர்கள் தக்வாவின் அடிப்படையில் இருப்பார்கள், மேலும் தூய்மை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மஸ்ஜிதில் உள்ளவர்கள் என்று போன தடவை பார்த்தோம். அந்த தக்வாவுக்கும் எந்த விதமான உருவம் கிடையாது, தூய்மைக்கும் எந்த விதமான உருவமோ இது கிடையாது, விளக்கவும் முடியாது. இந்த விஷயத்தில் நாம் முற்றிலும் ஈடுபட வேண்டும். இப்போ குல் அமர் ரப்பி பில் கிஸ்தி கூறுவீராக, என் இறைவன் நீதத்தை கொண்டே படைத்திருக்கின்றான், உண்மையை கொண்டே படைத்திருக்கின்றான், தன் கட்டளையாகிய நீதியை கொண்டே ஏவிருக்கின்றான். இந்த விஷயம் புரிவதற்கு நீங்கள் 9:108 ஒழுங்காக படிக்க வேண்டும். அது சொல்லப்பட்ட விஷயத்தை ஒழுங்காக கிரகிக்க வேண்டும். இப்படி ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ அந்த மஸ்ஜிதில் இருப்பதற்கு தான் நபியே நீர் தகுதி உடையவர் என்று கூறுகின்றான் 9:108 பிரகாரம். இப்போ ரசூலை பின்பற்றுங்கள். இப்போ நம்ம பின்பற்றுறதுக்கு என்னமா முயற்சி செய்தோமா? ரசூலே நபியே இந்த மஸ்ஜிதில் நிற்பதற்கு நீர் தகுதியுடையவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்பொழுது இந்த ரசூலை பின்பற்றுங்கள் சொல்லுகின்றான். இப்போ என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நாம்? என்னைக்காவது இதுக்கு முயற்சி பண்ணோமா? என்னைக்காவது முயற்சி பண்ணோமா சொல்லுங்க. என்னமா சிறிய எடுத்தோமா இந்த மஸ்ஜிதுக்கு நுழைவதற்கு, அங்கு நிற்பதற்கு, அங்கு நின்று அல்லாஹை இபாதத் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தோமா? அதை பற்றி சிந்தனை செய்தோமா? இல்லை. அப்போ நம்ம என்ன ஓதுனா என்ன லாபம்? ஓதுறது லாபம் இருக்கணும், நன்மை இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அதில் ஒன்றுமே இல்லாமல் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஏதாவது விஷயத்துக்கு ஒழுங்கான அர்த்தத்தை எடுத்திருக்க வேண்டும், எடுக்கவில்லை. இப்போ அதில் உள்ள ஆகவே அர்த்தப்படுங்க, நீயத்தை கொண்டே ஏவியுள்ளான். இப்போ சொல்ற ஆண்டவன் நான் நீயத்தை கொண்டே ஏவிட்டோம். ஆகவே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ மஸ்ஜித், இப்போ எந்த மஸ்ஜிதை குறிக்கிறான் அதான் சொல்லுங்க. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும். இப்போ அல்லாஹ் எந்த மஸ்ஜிதை குறிக்கிறான் அதான் சொல்லுங்க. எந்த மஸ்ஜிதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இதில்? ஒவ்வொரு மஸ்ஜிதும் தூய்மையான உள்ளத்தில் தான் சொல்றான். ஒவ்வொரு மஸ்ஜிதும் சொல்ற அவனுடைய பண்புகள், அவனுடைய தன்மைகள், அதை சொல்றாங்க. சரி,
சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சுவாட்சாக சொன்ன தப்பு கிடையாது. இன்னும் உங்களுக்கு எளிதாக புரியும்படி இந்த குரான்லேருந்தே காட்டுறவங்களுக்கு 9:108 படி உள்ள மஸ்ஜிதை குறிப்பிடுகின்றான். சரியா? மற்றவங்க என்ன சொல்றீங்க? சரியா? அவங்க குறிப்பு நீங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்காக குரான்லேருந்தே காட்டுறேன். நான் எதுவும் புதுசாக சொல்லலை. 9:107 வேண்டாம் உங்களுக்கு. 9:108 படி ரசூல் நின்றாரே அந்த மஸ்ஜிதில் நீங்கள் நில்லுங்கள், இந்த ரசூலை பின்பற்றுங்கள். இப்ப இந்த ஆகவே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் என்றால் இந்த ரசூல் நின்றாங்களே இந்த மஸ்ஜிதில் என்ன செய்ய சொல்றாண்டவன்? உங்கள் முகங்களை அவன் பக்கமே நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ மஸ்ஜிதுக்கு இடம் கிடையாது, கட்டிடம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாஸ்க், மசூதி, பள்ளிவாசல் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு மஸ்ஜித் என்பது அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட மஸ்ஜித், அதில் தான் நீ நிற்க தகுதி உடையவர் என்றால் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்று அர்த்தம். தக்வா உடையவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் அல்லாஹ் ரசூல் எந்த மஸ்ஜிதில் நின்றாரோ அந்த மஸ்ஜிதில் நீங்களும் இருக்கின்றீர்கள். நான் என்ன சொன்னப்போ என்ன சொன்னேன்? நான் இப்போ அதுதான் சொன்னேன். சொல்றத உடனே எழுதிக்கிட்டீங்கன்னா அடுத்து பட்சா கட்டலாம் கேட்டோன்னு இல்லை. தக்குவாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட மஸ்ஜிதில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இதற்கு பள்ளிவாச பேர் கிடையாது, மசூதி பேர் கிடையாது, மாஸ்க் பேர் கிடையாது. இப்போ புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? ஆகவே ஒவ்வொரு மஸ்ஜிதும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே திருப்பி நிலைநிறுத்துங்கள். முகத்தை திருப்ப சொல்றான். முகம்னு பார்த்து வந்துருக்குது, எந்த பக்கம் திருப்ப போறீங்க? நீங்க நினைக்கிறபடி உடனே தப்பான விஷயத்தை போய் கொண்டிருக்கின்றார்களே அதில் போய்விட வேண்டாம். கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் அந்த விஷயத்தை கிடையாது, மறந்துடுங்க. நீங்க உண்மையின் பக்கம் இப்ப வந்துட்டீங்க, உண்மையை கையில் வச்சிட்டு இருக்கிறீங்க, உண்மையை ஓதி கொண்டு இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த பழைய விஷயங்களை உங்க மனசு வரவே கூடாது. இப்போ முகத்தை திருப்ப சொல்றான். உங்கள் முகங்களை அவன் பக்கமே திருப்பி நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய செயல் அனைத்தும் உங்கள் இறைவனை புரிந்து கொண்ட விதத்தில் தான் நீங்கள் இந்த மஸ்ஜித் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு இறைவனாக தெரிந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் அவன் பக்கமே திரும்பி நிற்கின்றீர்கள் என்றால் நீங்கள் செய்வது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அது மூஞ்சியோ முகத்தையோ கைகளையோ பாடி ஷேக், பாடி ஆக்ஷன் கிடையாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். இது பக்கத்தில் 2ல் 177 எழுதிக்கிறங்க. 2ல் 177 கிழக்கிலோ மேற்கிலோ உங்கள் முகங்களை திருப்புவதன் மூலம் புண்ணியம் ஆகிவிடாது, எந்த நன்மையான காரியமும் கிடையாது. இவ்வளவு விஷயம் உள்ளேந்து வருதுப்பா. இந்த ஆயத்தில் இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குதுப்பா. நீங்க ஓது இந்த இவ்வளவு விஷயம் எடுத்துருக்கணும்ப்பா. நீங்க என்ன ஓதுனீங்க? எந்த மனப்போக்கில் நீங்க ஓதிட்டு இருக்கிறீங்க? ஓதுனீங்க இந்த ஆயத்தை, இந்த 7வது சூறாவில் 29 எந்த மனநிலையில் நீங்க ஓதுனீங்கப்பா? நீங்க எப்படிலாம் நீ கொண்டு எப்படி நீ நிலையாஷேப்பாயை கொண்டு வந்து எப்படி நிலை நிற்கணும், தொடர் அல்லாவே நோக்கி நிற்கணுன்னா என்ன அர்த்தம்? உடம்பா அல்லாஹ் பார்க்குது, முகமா அல்லாஹ் பார்க்க கிடையாது. உன்னுடைய உண்மையான தூய்மையான உள்ளம் இருக்கின்றது,
அல்லாஹ் உனக்கு தக்குவா என்ற பட்டத்தை கொடுத்தானே. 47:17 பிரகாரம் 47:17 இதன்படி உனக்கு தக்குவாவை அளித்தானே. தன் நாடியவரை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவேன் என்று சொன்னானே. இந்த 2 விஷயத்தை அடிப்படையில் நிற்கிறீங்கப்பா நீங்க. அர்த்த முகத்தை அவன் பக்கமே திருப்பி நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் தக்குவாக இருங்க, தூய்மையாக எப்போது இருங்கள். முகத்தை திருப்பி யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டம் முகத்தை விட்டுருங்க. குரான் ஓதாத கூட்டம் தான் இது. நீங்கள் குரான் ஓதிருக்கிறீங்க, உண்மையிலே இப்போ நிற்கணும். பழசு எந்த விஷயத்தை எந்த காலத்தில் பழசு வந்துடக்கூடாது. தப்பான நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க. இதுவே மஸ்ஜித் என்று பெயர். புரிஞ்சு எப்படி அர்த்தம் வந்து பாருங்க. தப்பான இடத்திலிருந்து, தப்பான கட்டிடம், மசூதி, பள்ளிவாசலில் இருந்து உண்மையான இடத்துக்கு, கண்ணால் பார்க்க முடியாத மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்றீர்கள். இப்போ உங்களுடைய மஸ்ஜித் தக்குவாவும் தூய்மையும் நிறைந்த மஸ்ஜிதாக ஆகிவிட்டது. இப்பொழுது உங்கள் முகங்களை அவன் பக்கமே திருப்பி நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நிலைப்படுத்துறீங்க முதல்ல. இனி பிறழக்கூடாது. உங்களுக்கு தூய்மையாவதற்கு 2 ஆயத்தை அன்று சொன்னேன். இந்த 2 ஆயத்தை நீங்கள் ஒழுங்காக முழுமையாக பின்பற்றினால் நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த 2 ஆயத்து என்ன? அந்த 2 ஆயத்து என்ன? 9:23-24. இந்த 2 ஆயத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். எந்த சந்தேகமும் கிடையாது. பார்த்துக்கங்க. இந்த ஒரு ஆயத்தில் முதல் 2 வரியை தான் பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்ற விஷயத்தில் தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மாதிரி உங்க சிந்தனையும் உங்க ஆராய்ச்சியும் இருக்க வேண்டும். சொல்லுங்க. 9:23-24 எந்த மனிதன் முழுமையாக கடைபிடிக்கின்றானோ அவன் தூய்மை உடையவனாக ஆகிவிட்டான். எந்த சந்தேகம் இல்லை. இதைதான் அன்று போன வாரம் தம்பி செல்வராஜ் வீட்டுக்கு வந்தார். இதை தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். சார்லஸும் வீட்டுக்கு வந்தார். அவருக்கும் இந்த விஷயத்தை தான் சொல்லிக் கொடுத்தேன். இதை செய்வதற்கு நீங்கள் இப்பொழுது தயாரிக்கின்றீர்களா, அல்லது நாளைக்கு 4 வருஷம் கழிச்சு தயாரிக்கின்றீர்களா? இந்த 2 ஆயத்தை நினைவுறுத்துவதற்கு முடியுமாங்களால்? அப்ப இது செய்யாமல் எந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகின்றீர்கள்? இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என்னுடைய முகத்தை முற்றிலும் வானங்கள் பூமி படைத்தவன் பக்கமே திருப்பிக் கொண்டேன் என்று இப்ராஹிம் நபி சொல்றாங்க. ஆயத்து தெரியுமா? 6வது சூராவில் 17. எல்லாம் எடுத்துங்கப்பா. எல்லாம் எடுத்து மாதிரில எடுத்து. ஒன்றும் பயப்படாதீங்க, எந்த கவலையும் படாதீங்க. நீங்க மட்டும் இந்த குர்ஆனில் ஓதுவதில் உண்மையாளராக அல்லாஹுக்கு நீங்கள் காட்டினால், நிரூபித்தால் போதும். இந்த குர்ஆன் மீது முழு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது என்பதை நீங்க அல்லாஹுக்கு உண்மைப்படுத்தினால் போதும். மற்ற வேலைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான், சீராக்கி விடுவான். இதை நீங்க அல்லாஹ்ட்ட காட்டுங்க. முடியுமா உங்களால்?
அந்த 1002 அப்படியே தூங்கிட்டு இருக்குது பண்ணைக்கு தொடாம. எந்த வகையில் சொர்க்கம் நுழைவது? இப்போ 6ல் 79 எல்லாம் எடுத்துருக்கோமா? 6ல் 79. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் எல்லாரும் வாழ போகிறோம். கியாமத் நாள் வெகு சீக்கிரத்திலே வந்து விடும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். நாளைக்கே மலக்குகள் வந்து நம் உயிரை வாங்கும்போது சலாமுன் என்று கூற வேண்டும் நம்மை பார்த்து. உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது, உயிரை தாருங்கள் என்று கூற வேண்டும். அந்த ஒரு பாக்கியத்தை அடைவதற்காக மனதில் எப்பொழுதுமே வைத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுங்கள். இல்லாவிட்டால் முகத்திலும் முதுகில் அரைந்து அடித்து உயிரை பிடுங்குவார்கள். அந்த வேலை வேண்டாம் நமக்கு, அந்த அசம்பாவிதம் நமக்கு வேண்டாம். 8ல் 50 எடுங்க, 8வது சூறாவில் 50 எடுங்க. படிங்க, 8வது சூறாவில் 50 படிங்க. மலக்குகள் நிராகரிப்போரின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால் மலக்குகள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து கூறுவார்கள், எரியும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று. அவ்வளோதானே? அதில் ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? மலக்குகள் நிராகரிப்போரின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால். கொஞ்சம் எடுத்துக்கம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பார்ப்பீர்களேயான என்ன அர்த்தம்? மூமினா இருந்தா அந்த அதை கண்ணுல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீ மூமினா இருந்தீங்கன்னா மலக்குகள் வர்றதையும் அடிக்கிறதையும் உதைக்கிறதையும் அவங்க பேசுறதையும் இவன் கத்துறதையும் நிச்சயமாக மூமின்கள் கண்ணால் பார்க்க முடியும், காதால் கேட்க முடியும். போதுமா? நீங்கள் பார்ப்பீர்களேயா? இதை பார்க்கணுமே சார், எப்போ இறக்கணும் தெரியாது சொல்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கும்போது இறக்கமாக இருந்துச்சுண்டா நீங்கள் மூமினாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க அடிக்கிறதையும் உதைக்கிறது. என்னப்பா சொல்கிறீங்க? இப்போ இதை பார்க்க முடியுமா? இந்த பாக்கியத்தை அடைய முடியுமா? கிடையாது. சரி, இப்போ 6ல் 79 படிக்கிறேன், கேட்டுக்கிறேங்க. இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிறேங்க. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இப்போ அவர் முகம் வருது, முகத்தை திருப்பிக்கிட்டார், ஒரே பக்கம் திருப்பிட்டார். நீங்க சொல்றீங்களா இந்த கிபிலான்ட்டு மேற்கு பக்கம் இருக்குதுன்ட்டு, அங்கே பார்த்து சொன்னார் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன், நான் கிபிலா இந்த இருக்குது இந்த பக்கம் திருப்பிக்கிட்ட சொன்னார் அவர். நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பேர் வைக்கிறீங்க, உங்கள் பேர் காபத்துல்லாண்டு, அதன் பக்கம் முகம் திருப்பிக்கிட்டேன்னு சொல்கிறார் அவர். பார்த்தீங்கன்னா சொல்கிற வார்த்தை பார்த்து இப்போ இப்ராஹிமை பின்பற்றுங்கள்னு சொல்கிறான். இப்ராஹிம் உங்களுக்கு இமாம்னு சொல்கிறான், ரசூலை பின்பற்றுங்கள்னு சொல்கிறான் ஆண்டவன். இதான் மனிதர்களுக்காக நான் இப்ராஹிமை இமாமாக தேர்ந்தெடுத்திருக்கிறோன்னு சொல்கிறான். இந்த இப்ராஹிம் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? இதில் ஏதாவது நம்ம இதுவரை ஒருபடி என்னமா செய்கிறதுக்கு நம்ம என்னமா முயற்சி செய்தோமா? என்னமா முயற்சி செய்தோமா? சொல்லுங்க தாய்மார்களே, சொல்லுங்க. ஏதாவது உருப்படியாக நம்ம எதாவது செஞ்சோமா? இவ்வளோ விஷயம் பொதிஞ்சு கிடக்குது, இறைஞ்சி கிடக்குது. அந்த ஒரு ஆயத்தில் ஒரு ஆயத்தை எடுத்ததுக்கு 9 ஆயத்து உள்ள வரை வந்துடுச்சு. திருப்பிக் கொண்டேன் எழுதிங்க. இப்ராஹிம்னு தலை போட்டு இந்த 7ல் 20 எழுதிக்கிறங்க, 6ல் 17 எழுதிக்கிறங்க, 2 எழுதிக்கிறங்க.
இப்போ எப்படி இப்ராஹிமை இமாம் எடுத்துக்கிறது, ரசூலை எப்படி பின்பற்றுறதுப்பா? இப்படி இந்த மாதிரி நம்ம டோட்டலாக அல்லாவுக்காக நீங்கள் ஹிஜ்ரத்து பண்ணாதானப்பா நான் முடியாதப்பா, ஒருக்கா முடியாதுப்பா. டோட்டலாக முழுமையாக நீங்கள் அர்ப்பணிச்சிருந்த வாழ்க்கையை, நான் பிறந்துட்டேன், உனக்காக தான் வாழ போகிறேன், உனக்காக தான் நான் யாருக்கும் இறந்து போக போகிறேன், அப்படி 2 வார்த்தை சொல்லிட்டுல வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இஸ்லாத்தை என்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிங்களோ, புரிய ஆரம்பிச்சிங்களோ, அப்போ நான் உனக்காக தான் இந்த உலகத்தை பிறந்திருக்கிறேன், உனக்காக தான் இந்த உலகத்தை வாழ போகிறேன், நீ சொன்ன வேலையை செஞ்சுட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் வரப்போகிறேன், இதற்காக என்னை நான் அர்ப்பணித்து கொண்டேன் என்னம்மாம். ஒவ்வொருவரும் இந்த மாதிரி வாக்குறுதி அல்லாஹ்வுக்கு சொல்லணும். அப்படி நம்ம ஏதாவது சொல்லியிருக்கிறோமா இதுவரை? அப்படி சொல்லியிருந்தாலும் அதற்குண்டான காரியத்தில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோமா? பார்த்துருங்க தம்பி, இந்த ரெண்டு ஆயத்தையும் அந்த 729 பக்கத்தில் இருங்க. ஆகவே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களுடைய முகங்களை அவன் பக்கமே திருப்பி நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் என்றால் தக்வாவின் அடிப்படையில் நீங்கள் இருக்க வேண்டும், தூய்மை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இது 2ம் இருந்தால் நீங்கள் முகத்தை அவன் பக்கமே திருப்பிக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கதைக்கு ஆகாது. 17 கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 7 நான் இணை வைப்போரில் ஒருவனாக இருக்க மாட்டேன். நான் இணை வைப்போரில் ஒருவனாக இருக்க மாட்டேன். ஒரு காலம் 7:23, 9:23, 24 நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு காலம் இதன் நடக்க மாட்டேன், 9:23, 24 பிறகு நடக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் நபி கூறுகின்றார். இதுக்கு அர்த்தம் பாதுக்குள்ள அர்த்தம் தான்ப்பா. இணை வைப்போர் இருக்க மாட்டேன். எது செய்ய வேண்டான்னு ஆண்டவன் சொல்றானோ அதை செய்ய மாட்டேன். அதை செய்தால் நீ இணை வைக்கிறாய் என்று அர்த்தம். இந்த உலகத்தின் ஆசையின் மீது இணை வைக்கிறார் என்று அர்த்தம். இப்படியாக இப்ராஹிம் சொல்லுகின்றார். இப்படியாக நடக்க வேண்டும் என்று 7:29 சொல்லுகின்றது. அடுத்தது 7:29 கம்ப்ளீட் ஆகும். பிரார்த்தனையை அவனுக்கே தூய்மை ஆக்கியவர்களாக அவனை அழையுங்கள். இப்போ மஸ்ஜிதே இருக்கிறீங்கப்பா, மஸ்ஜிதுக்குள்ள வந்தாச்சு, இதன் பிரகாரம் நடப்பீர்களே ஆனால் மஸ்ஜித் வந்தாச்சு, நம்ம வந்துட்டோம். இப்போ போன சொன்ன மஸ்ஜித் என்ற வார்த்தைக்கு ஆயத்துக்கான அது கீழே வாங்க 31 படிங்க, 7:31 படிங்க, 7:31 கீழே வாங்க. ஆதமுடைய மக்களே 31 ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை அழகாக்கி கொள்ளுங்கள். எடுத்துங்க, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை அழகாக்கி கொள்ளுங்கள். இப்போ மஸ்ஜித்னா என்ன? இப்போ இந்த இடத்துல வருது, அது 2 தான். ஆகவே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் நீங்கள் இந்த குர்ஆனை ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அதற்கு முன்னர் உங்களை அழகாக்கி கொள்ளுங்கள். இப்போ மஸ்ஜித் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் நீங்கள் தக்வா உடையவர்களாக இருக்கின்றீர்கள், தூய்மை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். இப்போ இந்த மஸ்ஜிதில் உங்களை அழகாக்கி கொள்ளுங்கள். அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்றால் உங்கள் முகத்தை அவன் பக்கமே திருப்பி நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வீடுகளில் தான் இருக்கின்றீர்கள், உங்கள் வீடுகளில் தான் குர்ஆனை ஓதுகின்றீர்கள். ஓதி நல்ல விஷயங்களை எடுத்து அதன்படி நடக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். நன்றாக அல்லாஹ் கொடுத்த உணவை உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செஞ்சாதீங்க என்று பழைய மற்ற நடைமுறைகளும் வருகின்றன.
ஆதமுடைய மக்களை ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை அழகாக்கி கொள்ளுங்கள். எப்போதுமே அல்லாஹ் பக்கமே நோக்கி முகத்தை இருந்தால் நீங்கள் அழகுடையவர்களாக இருக்கின்றீர்கள், அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த அழகுதான் அல்லாஹுக்கு பிடிக்கும். ஆகவே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே திருப்பி நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரார்த்தனையை அவனுக்கே தூய்மையாக்கியவர்களாக அவனை அழையுங்கள். பிரார்த்தனையை துவா அவனுக்கே தூய்மை உடையவர்களாக. இப்போ தூய்மை இருந்தாதான் நீங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை துவா செய்ய முடியும். முகத்தை அவன் பக்கம் திருப்புவதற்கு நீங்க அல்லாஹ் ரசூல் என்ற மஸ்ஜித் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்க அவனிடம் பிரார்த்தனை செய்ய முடியும். நான் சற்று முன் கேட்டேன், அல்லாஹ்வுடன் பேசியிருக்கின்றீர்களா, உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கின்றானா, ஏதா புரிந்திருக்கின்றீர்களா, என்னமா செஞ்சிருக்கிறானா கேட்டேன். முடியாது. காரணம் உன்ன 729 பிரகாரம் நான் இன்னும் வரவில்லை. இப்போ சொல்றான், அந்தமா நடக்கக்கூடிய மக்கள் கூப்பிடுறான், பிரார்த்தனையை கேளுப்பா, துவாவை பரிசுத்த தன்மையோடு பிரார்த்தனையை அவனுக்கு தூய்மை உடையவர்களாக ஆக்கி கொள்ளுங்கள். முதலில் பிரார்த்தனை செய்யுங்கள், அவனை அடையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போ அவன்கிட்ட உங்களுக்கு பதில் வரும். இப்பொழுது அவங்களும் பேசுவான். இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது நீங்கள் துவா செய்வதற்கு. அப்போ ஸ்டார்டிங் எதில் ஆகுது, நீங்கள் அல்லாஹ்விடம் பேசுவதற்கு துவா செய்யுங்கள் சொல்லிட்டான். செய்ய போறீங்க, செய்கிறீங்க. இப்போ இது செய்வதற்கு ஸ்டார்டிங் எது தேவைப்படுது? இந்த துவாவை நீங்கள் அடைவதற்கு எது தேவைப்படுகிறது? ஆரம்பம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க? இந்த துவாவை நீங்க அல்லாஹ்விடம் கேட்டு உங்களுக்கு அவன் பதிலளிக்க போகின்றான். ஏனென்றால் அவன் தான் இப்பொழுது அந்த மனிதனை பார்த்து கேட்க சொல்லுகின்றான். இந்த விஷயத்தை அடைவதற்கு 25 வருஷமாக ஆயிடும். அப்ப ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பம் செய்கின்றீர்கள் இந்த துவா கேட்பதற்கு? தூய்மை மஸ்ஜித் மஸ்ஜிதில் ஆரம்பிக்குதுப்பா உங்களுடைய வாழ்க்கை. எழுதிருங்க, இந்த மஸ்ஜித் தான் எல்கேஜி. இதில் ஆரம்பிச்சு தான் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீங்க துவா கேட்கறதுக்கு உடைய தகுதியை அடைகின்றீர்கள். சொல்றது புரியுதா புரியலையா? தயவுசெய்து சொல்லுங்கப்பா, வாயை திறந்துக்க சொல்லுங்கப்பா. சொன்னது எதில் ஆரம்பிக்க வேண்டும்? எல்கேஜி பாடம் மஸ்ஜித் ஆரம்பிக்குது. அதிலிருந்து நீங்க விட்டாப்படியே அல்லாஹ் பக்கம் முகத்தை திரும்ப போறீங்க. திருப்பி உங்களுக்கு வேண்டியதை துவா இப்போது செய்ய போகின்றீர்கள். அந்த துவா செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கும் தூய்மை அவசியமாகின்றது. இந்த தூய்மை அவசியமான பின்னர் உங்கள் கேட்கும் துவாவுக்கு அல்லாஹ் பதில் அளிக்க போகின்றான். இதை அடைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய, நீங்க வெயிட் பண்ணக்கூடிய காரியம் 20 அல்ல 25 வருடங்கள் ஆகும். என்னைக்கு நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பித்தீர்களோ அந்த நாளில் இருந்து. இது வயது கிடையாது. நீங்கள் என்னைக்கு குர்ஆன் எடுத்தீங்களோ அன்னையிலேருந்து 25 வருஷம் ஆகும். அவ்வளோ எளிதில் உங்களை பேசிட மாட்டான், உங்களை நம்பவும் மாட்டான். நீங்கள் என்ன செய்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க பல பார்த்தா இருக்கிறான். நீங்கள் போகிற போக்கு பேருக்கா ஓதுறீங்க, என்னத்தான் செஞ்சுட்டு போகணுன்னு எல்லாம் விட்டுட்டான், மனிதர்கள்லாம் விட்டுட்டான். இப்போ இதுவரை இப்போ சொன்ன வரையும் புரிஞ்சா எதில் ஆரம்பித்து எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்துட்டீங்களா? அதான் புரிஞ்சுதப்போ புரிஞ்சதா? சொன்ன புரிஞ்சதா புரியலையா? நல்லா புரிஞ்சு இது விஷயம் எழுதிக்கிறங்க. எதில் ஆரம்பிக்குது? மஸ்ஜிதில் ஆரம்பிக்குது. தட் இஸ் எல்கேஜின்னு ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். புரியறதுக்காக போட்டுக்கிறேங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக போட்டுக்கிறேங்க. உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக போட்டுக்கிறேங்க. உங்களுடைய கணவன்மார்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக போட்டுக்கிறங்கப்பா. ஒன்றும் இல்லை, கஷ்டமே கிடையாதுப்பா. உண்மையை சொல்லுங்கப்பா, போய் குடும்பத்துக்குள்ள சொல்லுங்கப்பா. இதில் ஆரம்பிச்சுதான்
வா வா வா, நீ எப்போ இந்த துவா கேட்க போற, சீக்கிரம் தாயிட்டு வா, நல்லா வெயிட் பண்ணுறேங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. எல்லாத்துக்கும் தூய்மையாக தேவைப்படுது, அவ்வளவு தூய்மையாக தேவைப்படுது. அந்த தூய்மையில ஷிர்க் வடி தவிடக்கூடாது. 7, 9:23, 9:24 இது ரெண்டையும் விடாப்பிடையா பிடிச்சிக்கிறீங்க, செயல்படுத்தி காட்டுங்க, நீங்கள் அல்லாஹ்வோட பேச முடியும். நாம் என்னையும் சேர்த்தீங்க, நாம் அல்லாஹ்வுடன் பேச முடியும். இது உண்மை. இந்த குர்ஆன் என்ன கூறுகின்றதோ அனைத்தும் உண்மை, இது எந்த சந்தேகமும் கிடையாது. இது சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் ஏற்கனவே நடந்து போன விஷயங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள், நாளைக்கு நடக்கப் போகும் விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இது நடந்தே தீரும், எந்த சந்தேகமும் கிடையாது. பிரார்த்தனையை அவனுக்கே தூய்மை உடையவர்களாக ஆக்கி அவனை அழையுங்கள். அப்புறம் உங்களை அவன் துவக்கியது போல அவனிடம் நீங்கள் மீளுவீர்கள். கடைசியில் முடியுது. இப்போ அல்லாஹ் கிட்ட போறதுக்கும் நீங்கள் இப்பொழுது பிரார்த்தனை செய்கின்றீர்களே அதற்கும் இடைப்பட்ட காலம்தான் உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். எழுதிருங்க. என்னைக்கு நீங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அன்னையிலிருந்து என்னைக்கு நீங்கள் மரணம் அடைய போகின்றீர்களோ அந்த இடைப்பட்ட காலம்தான் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை முற்றிலும் நிலை பெற வேண்டும். இப்படியாக ஒரு மனிதனை அல்லாஹ் கடைசியாக முஸ்லீமாக ஆக்குகின்றான். இவ்வளவு வேலைகள் இருக்கின்றன. என்ன காரணத்திற்காக அழியக்கூடிய விஷயங்கள் மீது, இந்த உலக ஆசையின் மீது இவ்வளவு ஆசையும் இவ்வளவு ஈடுபாடும் வைத்து மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்றுதான் அல்லாஹ் கேட்கின்றான். அனைத்தும் அழியக்கூடியதன் மீது இவ்வளவு ஆசை வைத்திருக்கின்றார்களே, வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி செய்யக்கூடியவர்கள் நம்மிடையே அனைவரும் வர வேண்டும், முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதை மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லித்தர முடியாது, வழியை காட்ட முடியாது. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லாஹ் என்பது என்ன, இறைவன் என்பது என்ன, இறைவன் என்னும் ஒருவன் இருக்கின்றானா, அந்த கேள்வியை இருக்கின்றானா, அதற்கு இருக்கின்றான் என்ற பதிலை முதலில் கொண்டு வாருங்கள். என்ன காரண காரியத்தோடு அவன் இருக்கின்றான் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? எந்த உதாரணத்தை வைத்து, எந்த ஆதாரத்தை வைத்து ஆமாம் இவன் தான் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்ல வருகின்றீர்கள்? எதை வைத்து மக்களுக்கு நீங்க புரிய வைப்பீர்கள்? ஒருத்தன் கேட்கிறான், அல்லாஹ் அல்லான்னு சொல்றியப்பா, அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்ற, பார்க்க முடியாதவனை எப்படி கண்டுபிடிச்சாய்? எனக்கு நான் விளக்கம் சண்டை போட வரல, விளக்கம் கேட்டு வரவன்ட்ட என்று மாற்று மதத்தினர்கள் வந்து உங்களை கேட்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். நீ அல்லாஹ் அல்லான்னு சொல்றிய, கொஞ்சம் நிரூபிச்சு காட்டு, எனக்கு நிரூபிச்சு காட்டு. இவன் தான், இவன் பார்க்க முடியாது, உருவம் கிடையாது, காரணம் என்ன? பார்க்க முடியாது, காரணம் என்ன? அவன் எங்க இருக்கிறான் சொல். எப்படி கண்டுபிடித்தாய்? கண்டுபிடிச்சு வழியை காட்டாங்க, அல்லாஹ் காட்ட சொல்ல, கண்டுபிடித்த வழியை எனக்கு காட்டு சொல்லித்தா என்று ஒரு கேட்டு வருகின்றான். நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? அப்போ வந்தவன் என்னப்பா, சரிதான் நம்மளை கூட தான் இவனுக்கு போயிடுவான், முடிஞ்சிச்சுக்காத. வந்தவனுக்கு நீங்க அல்லாஹ் பற்றி சொல்லி கொடுக்கல, அவனையும் கெட்டு தொழிச்சு அழிஞ்சு விட்டாச்சு, நம்மளும் கெட்டு குட்டுச்சு ஆயாச்சு. இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு.
ஒன்றும் தெரியாமல் தான் ரப்பு 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 சொல்லியிருக்கேன் தவிர எவனடா நீ ரப்புன்னு சொல்கிறேன்னு கேட்டால் அத்தையும் ஓடி போயிடுவான். ரப்புல் ஆலமீன்னு சொல்கிறீங்களாப்பா, 48 50 சொல்லிட்டு இருக்கிறீங்களே, யாரா ரப்பு புரு நிரூபிச்சு காட்டுறா அப்படின்னு சொன்னால் அத்தனையும் ஓடிடுவான். இப்போ எழுதினதை அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க. அல்லாஹ் கொடுத்த புத்தகத்தை அப்படியே படிச்சுட்டே இருக்கும், ஓதிட்டே இருக்கும். அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு, நீ நடந்துட்டேன், அதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையும் புரிஞ்சுக்கணும். நாமும் அப்படி உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை, இந்த மஸ்ஜித் என்ற வார்த்தை, இப்போ அந்த வார்த்தை நிறைய மஸ்ஜித் ஹராம்னு வருது, அல்லாஹ்வின் மஸ்ஜித்னு வருது. இந்த மாதிரி நிறைய மஸ்ஜித் வருது. இது போதாக்குறைக்கு பைத்துல் ஹராம்னு வருது. காபாவை அல்லாஹ் சொல்றான் பைத்துல் ஹராம், பைத் வீடாகிய காபான்னு சொல்றான், மஸ்ஜித் சொல்ற காபாவை. 5:97 நீங்கள் பார்ப்பீர்களேயானால், 5வது சூரா 97வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்களேயானால், பைத்துல் ஹராமாகிய காபாவை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காபா தான், ஒரே காபத்துல்லா கிடையாது, காபாவை மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளோம். நீங்க கவனிக்க வேண்டியது, மூமின்களுக்கு நல்லா சொல்ல, தூய்மையானவர்களுக்கு நல்லா சொல்ல, மனிதர்களுக்கு நிலையான பெர்மனன்ட் பிளேஸ் எது ஆக்கியுள்ளோம்? பைத்துல் ஹராம், புனிதமான பைத்துல் ஹராம் ஆகிய காபாவை. இன்னைக்கு காபா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்கும் தெரியாது. 5:95 காபான்னு வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லிவிட்டேன். இந்த 97 வர்ற பைத்துல் ஹராம் ஆகிய காபா, அதுக்கு எவ்வளவு அர்த்தம் தெரியாது. மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கிவிட்டான். இதை வைத்து கொண்டுதான் நீ இஸ்லாத்துக்கு நுழைய முடியும். இதை வைத்து கொண்டுதான் நீ இஸ்லாத்துக்குள்ள நுழைய முடியும். அது 4 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். பைத்துல் ஹராமாகிய புனிதமிக்க வீடாகிய காபாவை, வீடாகிய பைத்துன வீடு தம்பி, வீடாகிய காபாவை. மஸ்ஜித் வேற, பைத்து வேற. காபாவை மனிதர்களுக்கு எழுதிக்கிறீங்க, மனிதர்களுக்குன்னு போற, முஸ்லிம்களுக்கு நினைச்சிடாதீங்க, மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளோம். இப்போ நாம் அனைவருக்கும் இந்த பைத்துல் ஹராமை நமக்காக அல்லாஹ் என்ன ஆக்கி வைக்கிறான்? என்னவா ஆக்கியிருக்கின்றான்? பைத்துல் ஹராமை நிலையான தலமாக ஆக்கியிருக்கின்றான். அடுத்த வார்த்தை போட்டு, இன்னும் புனிதமான மாதங்களையும், புனிதமான மாதங்களையும் உங்களுக்கு அது நிலையான தலமாக ஆக்கியிருக்கின்றான். புனிதமான, யாருக்கு எதை புனிதம் சொல்ல தெரியாது. எந்த மாதத்தை நீ புனிதம் என்று சொல்லுவாய் தெரியாது. எந்த மாதத்தை புனிதம், இந்த மாதம் புனிதம், அந்த மாதம் புனிதம், மாதத்துக்கு பெயரே கிடையாது இஸ்லாத்தில். இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பெயர்கள் கிடையாது. கிழமைகள் பெயர் கிடையாது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அந்த பேச்சு கிடையாது. வாரங்கள் என்ற பேச்சு கிடையாது. வாரத்துக்கு 7 நாட்கள் என்ற பேச்சும் கிடையாது. மாதத்திற்கு எந்த பெயரும் கிடையாது.
ஆனால் 12 என்ற எண்ணிக்கை மட்டும் உண்டு. எந்த மாதத்தை நீங்கள் புனிதமான மாதம் என்று சொல்லுவீர்கள்? தெரியாது. புனிதமான மாதம் சொல்லிட்டானே, இந்தந்த மாதங்களுக்கு பேர் இருந்தால் தான் சொல்ல முடியும். இந்த மாதம் புனிதமான மாதம், இந்த மாதம் புனிதமாக சொல்ல முடியும். பேர் கிடையாத எப்படி புனித மாதத்தை நீ கண்டுபிடிப்பாய், கொண்டு வருவாய்? பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்கிற வேலையை பார்த்தீங்களா? சொல்கிற பேச்சை கவனிச்சிங்களா? எந்த மாதத்தை நீ புனிதம் என்று கூறுவாய்? எழுதிக்கிறங்க, டக்டர் எழுதிக்கிறங்க. எந்த மாதத்தை நீ புனிதம் என்று கூறுவாய்? மாதத்துக்கு பெயர் இல்லாமல் இருக்கும் பொழுது அது மாதங்கள் என்று சொல்லுகின்றான். எத்தனை மாதம் கண்டுபிடிப்ப? எது மாதம் சொல்ற நீ? சார், அடுத்தது ஹத்யுக்களையும் பிராணிகளையும், நீங்க ஏழைகளுக்காக கொடுக்கப்படும் பிராணிகள். அடுத்தது அடையாளம் பெற்றவர் ஹத்யுக்களையும். அடையாளம், இதெல்லாம் நான் இந்த 10 கடா இது ஏழைகளுக்காக நான் வச்சிருக்கிறேன், வட்டி கொடுப்பதற்காக. அந்த அடையாளம் இடப்பட்ட அந்த ஹத்யுக்களையும் அல்லாஹ் இவ்வாறு செய்தது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றையெல்லாம் நன்கு அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே. ஆம். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா. அல்லாஹ் இவ்வாறு செய்வது என்று ஆரம்பிக்குது இல்லை? அந்த ஒரு 2 வரிகளுக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். எதற்காக இது மேலே குறிப்பிட்ட 4 விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியிருக்கின்றான். இவ்வாறு அல்லாஹ் செய்வது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? என்ன கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க, ஆகல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் தம்பி சிராஜ். சரி, என்னுடைய இறைவன் வானங்களில் பேசப்படும் சொல்ல எல்லாம் நன்கறிந்தவன்கிற விஷயம். வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்ல எல்லாம் நன்கறிந்தவன் அப்படிங்கிற விஷயம். அதான் தெரியும், எல்லாம் தெரியும். வானங்கள் போய் அனைத்தையும் அவன் கேட்பவனாகவும் செய்வனாகவும் பார்ப்பவன் இருக்கின்றான். என்னெல்லாம் சமீன் பசீர் நிறைய ஆயத்தை படிச்சுட்டோமே. இந்த விஷயத்தை 4 விஷயத்தை சொல்லி இவ்வாறு செய்வதெல்லாம் என்ன போட்டுக்கிறாண்டவன்? அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை எல்லாம் நன்கு அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே. அறிவான் என்பதை நிற்பாட்டிய நீங்க நசீர். அப்புறம் அறிந்து கொள்வான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக முடியுது. அதை விட்டுட்டீல. யாராவது சொல்லுங்க பாப்போம். திருப்பி படிங்க, படிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, படிச்சு சொல்லுங்க. இப்போ அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்குறேன், சொல்லுங்க. அதாவது நம்ம செய்த செயலை நம்மளாலே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவனோட சொல். நம்ம செய்த செயலை தான் நம்ம பார்த்தான்னு இருக்கிறோம். பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே செஞ்சுட்டு இருக்கிறோம் வேலையை. நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு நல்லா தெரியுதா இதான் செய்கிறோன்னு தெரியுதா, இதான் செஞ்சுட்டு இருக்கிறோன்னு தெரியுதா, என்ன நினைக்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ தெரியுதா. அதாவது இறைவன தன்மையை அறிந்து கொள்ளலாங்கிறது தான் சொல்றாங்க. என்ன தன்மை? இறைவன் தன்மை என்ன? பார்ப்பவனாக இருக்கிறான்.
இப்போ அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான், நீங்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருக்கின்றான். நம்ம இன்னல்லாஹ சமீவுன் பசீருன், நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுவனாகவும் பார்வை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று தன்னை பற்றி சொல்கிறோம். நான் உங்களை பார்த்தா இருக்கிறேன், நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். அப்படி அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், நீங்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருக்கின்றான். இந்த வார்த்தையை எப்படி உண்மைப்படுத்துவது? அவன் தன்னை பற்றி சொல்கிறான்பா, நல்லா எல்லாரும் கேட்டுக்கிறங்க. தன்னை பற்றி இந்த மாதிரி சக்தி படைத்தவன் என்று சொல்லுகின்றான். ஆமாம், இந்த மாதிரி சக்தி படைத்தவன் தான் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? சொன்னீங்க சார், அந்த நீதத்தை கொண்டு எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயம் இறைவனோட படைப்புகள் நம்ம மேல நெருக்கடி கொடுத்துச்சுன்னா நம்ம என்னென்னது அவன் பார்த்துருக்கிறான், கேட்டுட்டு இருக்கிறான், நம்ம செயலுக்குள்ள கூலி விளைவு வந்து தெரியும் அப்படின்னு. திருப்பி படிக்கிறேன், கொஞ்சம் கவனம். இவ்வாறு அல்லாஹ் செய்வதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றையெல்லாம் நன்கு அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவேயாம். நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். உண்மையிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அல்லாஹ் நிச்சயமாக நான் பேசுவதை நிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய், கண்டுபிடிச்சிட்டேன். நான் பார்ப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அல்லாஹ்ன்னு நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லுவீர்கள்? எப்படி சொல்லுவீர்கள்? எப்படிப்பா சொல்லுவீர்கள்? அதுலயே நிலையான தளமா ஆக்கிக்கிற போது இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். எப்போ ஒரு மனுஷன், அதாவது அல்லாஹ் நீங்க காபாவை நிலையான தளமாக ஆக்கிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் எதுக்காகனா, நீங்க அதை செஞ்சா மட்டும்தான் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறியலாம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு. யார் பேசுனது? சரி, பரவாயில்ல. இப்போ மேலே 4 விஷயம் சொல்றான்ல அல்லாஹ். அப்படியா? சரி தம்பி, சரி தம்பி, கரெக்ட், சொன்னது சரிதான். சரி, கரெக்ட் சார். பைத்துல் ஹராமாகிய கஅபாவை மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளோம். எவன் அந்த பைத்துல் ஹராம கஅபாவை நிலையான தலம், பெர்மனன்ட் பிளேஸ் வாழ்றதுக்கு ஆக்கி கொண்டானோ, மேலும் எவன் புனித மாதங்களை என்ன செய்யறான்? புனித மாதங்களையும் அறிந்து அதன் புனிதத்துவத்தின் பிரகாரம் நடந்து கொண்டானோ, ஹஜ்ஜுக்களை மனிதர்களுக்கு ஏழைகளுக்காக கொடுப்பதற்காக அதையும் செய்து கொண்டிருக்கின்றானோ, அடையாளம் விடப்பட்ட ஹஜ்ஜுக்களை எவன் இந்த 4 விஷயங்களையும் ஒரு மனிதன் முழுமையாக செயல்படுத்தினால் அவன் அறிந்து கொள்வான். ஆமாம், அல்லாஹ் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றான் என்பதை. அதை போட்டிருக்குதப்பா. இவ்வாறு செய்வதெல்லாம் வார்த்தை போட்டிருக்கு. அதான் சொன்ன, அதிலே அர்த்தம் இருக்குது பாருங்கன்னு சொன்னேன். எதற்கு இவ்வாறு செய்வதெல்லாம்? எதற்காக? இந்த 4 விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக. எதுக்காக செய்ய சொல்கிறான்னா, நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன், என் உண்மையை நீ அறிந்து கொள்வதற்காக. நான் உண்மையை தான் சொல்கிறேன், அல்லாஹ் உண்மையை தான் சொல்கிறான் என்ற விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த மேலே 4 விஷயத்தை நீங்கள் செய்யணும். அதான் மனிதர்களுக்குன்னு போட்ட ஸ்டார்டிங்க. ஆமாம், அல்லாஹ் சொன்ன உண்மைதான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று யார் சொல்வார்கள் என்றால், முதலில் சொல்லப்பட்ட 4 விஷயங்களை யார் முழுமையாக சரிவர தன் வாழ்க்கையில்
நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றான், எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் அல்லாஹ்வை முற்றிலும் தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன் என்ற சந்தோஷத்தில் அவன் நிம்மதியாக வாழ்வான். இப்ப கொஞ்சம் எல்லாத்துக்கு புரியலையா? இந்த 4 விஷயம் தேவை. அல்லாஹ் சொன்னதெல்லாம் உண்மை 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 என்று நீங்கள் நிரூபிப்பதற்கு இந்த 4 விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். இப்ப புரியுதா புரியலையா? அப்போ அதிலேயே இவ்வாறு செய்வதெல்லாம் சொல்லிதான் ஆனா உங்க தெளிவா சொல்றேன். ஏன் நீங்க அதை பார்க்காம அப்படியே நீங்க நிலைச்சு நிக்கிறீங்க? அதில் ஆன்சரு ஆனே சொல்லிட்டேனப்பா, அந்த ஆன்சர் தானப்பா உங்கள்கிட்ட கேட்டேன், அதை நீ படிச்சு காட்டுக்கலாம் உனக்கு. ஏன் நீங்க மிரள்றீங்க? அப்படி விளக்கமான வேதம், தெளிவான வேதம், எல்லா விஷயங்களையும் நான் இங்கு தெளிவாக விளக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அது உண்மைப்படுத்த வேண்டாமா? நீங்க இந்த உண்மைப்படுத்திட்டான் ஆண்டவன். என்ன நீங்க ஓதுகின்ற முறையை நீங்கள் உங்களுக்கு உங்கள் மனதிற்கு தெளிவாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்ன பைத்துல் ஹராமாகிய காபாவில் நீங்கள் பெர்மனன்ட் பிளேஸ ஆக்காதவரையும் குர்ஆன் புரியாது, அல்லாஹையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. பெர்மனன்ட் பிளேஸ். இப்போ உங்க வீடு போயிடுச்சு, நல்லா புரிஞ்சுக்கிறங்க. வீடு வீடு ஒரு விஷயத்துக்காக சொல்லிட்டு இருந்தேன், வீடு போயிடுச்சு. உங்களை பெர்மனன்ட் பிளேஸை ஷிஃப்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில இருந்து ஷிஃப்ட் பண்ணுங்க. எங்க? பைத்துல் ஹராமை காபாக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கப்பா. அங்க தூக்குங்கப்பா உங்க வீட. இவ்வளவுக்கா இருக்குதுப்பா நீங்க அல்லாஹ் பேசுறதுக்கு, அல்லாஹ் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா சொல்லு, சரியா? இப்ப பைத்துல இருந்து உங்க வீட்டு மஸ்ஜிதுல இருந்து இப்ப ஷிஃப்ட் பண்ணுங்க, பைத்துல் ஹராமை காபாக ஷிஃப்ட் பண்ணுங்க உங்க வீட. என்ன செய்ய போறீங்க? அப்ப காபா என்ற அது கட்டடமா கிடையாது, மஸ்ஜிது கட்டடம் கிடையாது, காபாவும் கட்டடம் கிடையாது. எப்படி மாதிரி பாருங்க, எப்படி நீங்க ஒரு இடத்த முன்னேற்ற போறீங்க பார்த்துக்கிறங்க. என்ன மாதிரி பிரயாணம், இஸ்லாமிக் பிரயாணம் நடக்குது பாருங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கை எல்லாம் கொண்டு போறான்னு பார்த்துக்கிறங்க. நிச்சயமாக இந்த பூமியை விட்டு நீங்கள் விலகி விட்டீர்கள். வேண்டாம் இந்த பூமி, அப்படி கழட்டி விட்டீங்க பூமியை. இப்போ அல்லாஹ்வுடன் சேர்ந்துட்டீங்க. இது சேர்றதுக்கு தான் முதல்ல ஹஜ்ஜை நிறைவேற்றணும், அல்லாஹ்வுடன் சேர்ந்துடணும். முதல்ல முஷ்ரிக்கிட்ட விலகிடணும். அதுலேருந்து பாடம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து இப்போ அதை சொல்ல வரும்போது இப்போ நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறான். இவ்வளோ விஷயம் 9-3 கொண்டாடணும். முதல்ல பைத்தை கொண்டாடணும், அப்புறம் மஸ்ஜிதை கொண்டாடணும், அப்புறம் பைத்துல் ஹராம் காபாவை கொண்டாடணும். இது இடைப்பட்ட விஷயம். இஸ்லாமிய வாழ்க்கை முற்றிலும் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டவர்களே முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லிட்டான். அந்த நுழைய வைக்கிற வேலை உங்களுக்கு கிடையாது, அல்லாஹ் தான் நுழைய வைக்க போறான். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இருக்குதுப்பா அந்த குர்ஆனும் இஸ்லாமும் அல்லாஹ்வும். நீங்க என்ன செய்ய போறீங்களோ இருக்கிற விஷயத்தை அப்படியே உங்களுக்கு படிச்சு காட்டிட்டேன், ஓதி காட்டிட்டேன். அதில் வரும் முக்கியமான விஷயங்களுக்கு ஆதாரமாக குர்ஆன் ஆயத்து கொண்டே அவங்க சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியலப்பா. எனக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி போக்கில் போயிட்டு இருந்தால் முடியாது. நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது, நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. சாதாரண வேலை கிடையாது. அப்படி செய்வீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்றான். 10:61 10:61
சும்மா வெற்றியில் உங்களை 10:61 படிங்க. எல்லாரும் தெரியுமா? 10:61 10:61 படிங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும். மஸ்ஜிதில் இருக்கிறீங்களா, அல்லது பைத்துல் கஅபாவில் இருக்கிறீங்களா, அல்லது அல்லாஹின் மஸ்ஜிதில் இருக்கிறீங்களா, எந்த நிலையில் இருந்தாலும் தூய்மை உடையவர்களாக இருக்கின்றீர்களா, தக்குவா உடையவர்களாக இருக்கின்றீர்களா, எந்த நிமித்தத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் குர்ஆனில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும் குர்ஆனில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும். இப்போ ஓதணும். நம்ம ஒரு ஆயத்தை தான் 1.5 மணி நேரம் ஓதிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஓதுறாங்க இவங்க? எப்படி அல்லாஹ் கூர்ந்து கவனித்தவனாகவே இருக்கின்றான். யார் யார் சிரத்தையோட உண்மையான நாட்டத்தோட ஆசையோடு கேட்கின்றார்கள், யார் தேவையில்லாம சும்மா உட்காந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எந்த குர்ஆன் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும். குர்ஆனை ஓதிட்டீங்கப்பா. இப்போ உதாரணத்துக்கு 9:23 9:24 ஓதிட்டீங்க. ஓதிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு பார்க்கலாம். ஓதிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க படிங்க. அந்த ஆயத்தை திருப்பி நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் 9:24 9:23 பிரகாரம் நடக்கின்றீர்களா என்பதை பார்க்காம இல்லை. எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது நீங்கள் அந்த ஆயத்தின்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது 9:23 9:24 நிலைநிறுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கும் பொழுது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. இந்த மாதிரி முயற்சியில் நீங்க இருக்கும்போது நான் கவனிக்காமல் இருப்பதில்லை. இப்போ ஒரு புது விஷயம் உள்ள நுழையுது. இப்போ 597 பார்த்தோம். செவியுறவனும் பார்வை உடையவனாக இருக்கின்றான், கவனிக்காமல் இல்லை, பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். படிச்சுட்ட இந்த படிச்ச விஷய ஆயத்தை நீ நிலைநிறுத்துவதற்கு நேர 597 போ. பைத்துல் ஹராம் கஅபா போ, அங்கே உட்கார் முதல்ல. புரியுதா புரியலையா தம்பி? சொல்ல புரியுதா புரியலையா? நான் கவனிக்காமல் இருக்கவில்லை. இந்த கவனிக்காமல் இருக்கவில்லை தான் அதில் 597 வருது. இப்போ ஒரு ஆயத்தை ஓதிட்டிய, நீங்கள் அந்த ஆயத்தை செயல்படுத்தணும். இப்போ மனிதனாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். அந்த மனிதர்களுக்கு நிலையான தரமாக கஅபா ஆக்கியிருக்கிறோம். அங்கே போ முதல்ல. நீ இந்த ஆயத்தை நீ சரிவர செய்வதற்கு 597 போ. நான் பார்த்தா இருக்கிறேன். அங்கே போகாமல் எப்படி இந்த கால நிலைநிறுத்துவாய்? நீ 9:23 24 எப்படி நீ செயல்படுத்துவாய்? சொல்றது புரியுதா புரியலையா? எல்லாத்துக்கும் சொல்றது புரியுதா புரியலையா? எல்லாத்துக்கும் புரியுதுங்க சார், புரியுது. பார்த்தீங்களா? நீங்க பார்க்காம இருக்கவில்லை. எப்படி எந்த ஆயத்துக்கு எந்த ஆயத்தை கொண்டு வந்தேன்னு பாருங்க. பார்த்தீங்களா? என்ன சொன்னீங்க? அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. அந்த 597 பிரகாரம் 4 விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க புரிந்து கொள்வதற்கு. அப்படி செய்யறியா இல்லையான்னு தான் உங்களை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கின்றான். எங்க போய் எங்க தப்பிக்கிறது, எங்க செய்யறது? உண்மை உங்களை சொல்லி எடுத்து காட்டிட்டேன். அவன் பேச்சையே சொல்லி காட்டிட்டேன். அவன் பேச்சு 597 இருக்குது, 1061 இருக்குது.
என்ன தம்பிமார்களே, இப்போ எத்தனை ஆயத்தை உங்களுக்கு சொன்னியா சொல்லுப்பாங்க, சொல்லி யாரை பார்ப்போம். என்ன நாய் சொன்னேன் ஆயத்தை படிங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட 10-15 ஆய் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை இன்னைக்கு பட்டு 1.5 மணி நேரத்தில். ஆயத்தை மட்டும் சொல்லுங்க, நம்பர் படிங்க பாங்க யாராவது. சரி 9:108 ஆ 2:177 ஆ 9:23-24 ம் 6:79 ம் 5:97 ம் 10:61 சரியா? 10:61 இவ்வளோ ஆயத்தை உங்க சொல்லிருக்கிறேன். எழுதாதவங்க நசீர்கிட்ட கேட்டு எழுதிருங்கப்பா. எந்த விஷயத்துக்கு எந்த ஆயத்து பேசுன்னு பார்த்துங்கப்பா. சரி முடிச்சிருக்கேன். பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அளவும் இறைவனுக்கு மறைந்து விடுவதில்லை. மறைந்து விடுவதில்லை. இதைவிட சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் விளக்கமான அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. எல்லாம் விளக்கியாச்சு சொல்லிட்டான். விளக்கியதை நம்ம விளக்கிட்டோம். அவன் விளக்கியதை நம்ம விளக்கிட்டோம். சரி, இன்று வரை இந்த விஷயம் போதும். பேஸ்னில்லாஹி அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய கேள்வி வந்துடுச்சு எனக்கு. இப்போ நீங்கள் அடுத்த வாரம் 9 வேகமாக சொல்லணும். இந்த ஓதுனா இந்த மாதிரி இந்த ஆயத்தை கொண்டு வரணும், இந்த ஆயத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒவ்வொருத்தரும் சொல்லணும், நாளைக்கு சொல்லணும், அடுத்த வாரம் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். பேஸ்னில்லாஹி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நல்லா ஓதி தான் வர்றீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நிச்சயம் அனைவருக்கும் நிச்சயம் உதவி செய்வான், வழியை காட்டுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.